நிறைவான ஆவியானவரே, வனாந்திரம் வயல்வெளியாகுமே, ஆழானது பயனிலமாகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே, ஆழானது பயிர் நிலமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாத நீர் மாறுமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல காலை நேரத்திலே தேவனுடைய சமூகத்திலே நாம் மறுபடியும் கூடி நம் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு தேவன் நமக்கு பாராட்டின அவருடைய நல்ல அன்புக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து நம் கர்த்தருக்கு நன்றி சொல்ல போகிறோம். எங்கு பார்த்தாலும் ஒரே கொரோனா என்கிறதான தொற்றினாலே ஜனங்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவைகளின் நடுவிலேயும் தேவன் நம்ம கூட இருந்து நம்மை நடத்தி இருக்கிறார். ஆமென். நன்றி உள்ள இருதயத்தோடு நம்ம சேர்ந்து பாடுவோம். கர்த்தருடைய ஆவியை நமக்கு உதவி செய்வாராக. எல்லாரும் கண்களை மூடி இந்த ஆராதனை ஒவ்வொரு பகுதியும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படி நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, எங்கள் அருமை இயேசுவே, இந்த அருமையான இந்த நல்ல ஆண்டவரே கால வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மறுபடியும் இந்த ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் ஆராதிக்கும்படி எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு பாராட்டுகிற உம்முடைய நல்ல அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து நீர் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். இந்த ஆராதனை பங்கு பெறுகிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல சுகம் பலன் கிருபைகளை கர்த்தர் அளவில்லாமல் தாரும். தேவனுடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆளுகை செய்யும் ஆண்டவரே. இந்த ஆராதனைக்கு விரோதமாய் போராடுகிற பொல்லாத வல்லமைகளை, அந்தகார கிரியைகளை, எல்லா விதமான ஆண்டவரே இடையூறுகளையும் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால் அவைகளை நிர்மூலமாக்குகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்திரி. உண்மை உள்ள இருதயத்தோட தேவன் நமக்கு செய்த நன்மைகள் ஏராளம். ஆமென். இன்னைக்கு எல்லாரும் இவ்விதமாக வாட்ஸ்அப்ல நான் பார்த்தேன். ஒரு சிலர் ஜீவனுக்கு போராடுகிறார்கள், ஒரு சிலர் இந்த ஜீவனை மீட்பதற்கு பொருளாதாரத்துக்காக போராடுகிறார்கள். இன்னைக்கு அப்படிப்பட்டதான சூழ்நிலை தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் உங்களை என்னையும் கிருபையாய் வைத்திருக்கிற தயவுக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாய் அல்லேலூயா என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்லி உண்மையாய் பாடுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்திட்ட நன்மைகள் எல்லாம் ஒருபோதும் நீ மறந்திடாதே. கர்த்தர் செய்திட்ட நன்மைகள் எல்லாம் ஒருபோதும் நீ மறந்திடாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் ஒருவரே நித்தம் உன்னையே நடத்தி நடத்தி சுமந்து வந்தார். கர்த்தர் ஒருவரே நித்தம் உன்னையே நடத்தி நடத்தி சுமந்து வந்தார். கண்ணின் மணி போல காத்தருளினார், கண்ணின் மணி போல காத்தருளினார். கழுகினை போல பறந்திட செய்தார், கழுகினை போல
பறந்திட செய்தார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்தரி. உன்னதமானவர் சர்வ வல்லவர், தினமும் தினமும் துணை நின்றார். உன்னதமானவர் சர்வ வல்லவர், தினமும் தினமும் துணை நின்றார். பறந்து காத்திடும் பறவை போலவே, பறந்து காத்திடும் பறவை போலவே பாதுகாத்திட்டார் தமது அன்பினார். பாதுகாத்திட்டார் தமது அன்பினார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்த, நல்லா சொல்லுவோமே, என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்தரி. பாவ பாரங்கள் முற்றும் நீக்கினார், பாடி பாடி மகிழ செய்தார். பாவ பாரங்கள் முற்றும் நீக்கினார், பாடி பாடி மகிழ செய்தார். நன்றி சொல்லிடு, துதித்து பாடிடு, நன்றி சொல்லிடு, துதித்து பாடிடு. இயேசுராஜனை என்றும் போற்றிடு, இயேசுராஜனை என்றும் போற்றிடு. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்திட்ட நன்மைகளெல்லாம் ஒருபோதும் நீ மறந்திடாதே. கர்த்தர் செய்திட்ட, ஆமென், வெரி குட். ஒருபோதும் நீ மறந்திடாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே கர்த்தரை, ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்தரி. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. உண்மையிலேயே நம்மளை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் கிருபையாய் நடத்தி வந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி, நன்றி அப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை ஆராதிக்க போகிற நேரம் எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாய் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. கரம் பிடித்து நடத்துகிறீர், காலமெல்லாம் சுமக்கின்றீர். எத்தனை பேரை கர்த்தர் கரம் பிடித்து நடத்தினார்? உங்களுக்கு நன்றி உள்ள இருதயத்தோட ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிறோம். அப்பா, கரம் பிடித்து நடத்துகிறீர், காலமெல்லாம் சுமக்கின்றீர். எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஓ, கரம் பிடித்து நடத்துகிறீர், காலமெல்லாம் சுமக்கின்றீர், கரம் பிடித்து நடத்துகிறீர். ராஜா
சொல்லுங்க. வாழ்க நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க அமே நாமம் வாழ்க. அப்பாட்ட சொல்லுங்க. உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கின்றீர். உலகம் வெறுக்கையில் இயேசுவே நீரோ அணைக்கின்றீர். உமது அணைப்பிலே உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கின்றே, அந்த வெறுப்பை மறக்கின்றே. இருக்கிற இடத்துல எல்லாரும் அப்படி எழுப்பி நின்று அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் ஒருபோது வெட்கப்படுவதில்லை. இன்றைக்கு இந்த ஆராதனையில கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்கள், எல்லா வியாதிகள், எல்லா சத்துருவின் வல்லமைகளை ஆண்டவர் இந்த நேரத்தில் அவைகளை நிர்மூலமாக்க தேவனுடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஓ ஹalleluya, ஓ ரப சங்கர் ரப கபலரலபா ஆமென். உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் கல்வாரி சிலுவையை நமக்காக சுமந்தார். நமக்கு சுகத்தை உண்டாக்கும்படி அவர் தழும்புகளை ஏற்படுத்தினார். அதுக்கு ஒப்பு கொடுத்தார் தன் வாழ்க்கையை. இன்றைக்கும் அந்த இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். சோர்ந்து போகாதீர்கள் தேவனுடைய பிள்ளையே, கலங்காதிருங்கள். டாக்டர்கள் பல விதத்தில் உங்களுக்கு சொல்லியிருக்கலாம், இப்படி நடந்துவிடும், இப்படி இருக்கிறது என்று சொல்லி. ஆனால் எல்லா காரியத்திலேயும் ஒரு அற்புதம் உங்களுக்கு நடக்க நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேளுங்கள். இந்த இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்ய உண்மை உள்ளவர். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கண்கள் கலங்கிடுதே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படி உண்மையாய் ஆராதிங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா
இயேசுவே. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? இயேசுவே, உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? விசுவாசிக்கிற எத்தனை பேர் சொல்ல முடியும்? இயேசுவுக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. ஓ ஹalleluya. ஓ ரப ஷக்கர லப ரபத நம கரப கபலபா. நன்றி ஆண்டவரே. எல்லாரும் சேர்ந்து அந்த பாடலை பாடும்போது தேவனுடைய வல்லமை, இயேசு கிறிஸ்துவால் உண்டாகிறது அற்புதங்கள் உங்க வாழ்க்கையில் நடக்க காத்திருக்கிறது. இப்பொழுது அதை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? இயேசுவே, உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? நல்லா சொல்லுங்க. வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? இயேசுவே, உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ராஜா, வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தா. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினா. வல்லமை உண்டு. ரிதலர ரிதலர ரிதலா 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 ரிதலர ரிதஹந்துன ரிதலல. நல்ல அந்நிய பாஷையிலே ரிதலா ரிதலர ரிதலா ரிதுலா ரிதலா ரிதலர ரிதஹந்துன ரிதலல. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஓ ரம ஷக்கரப கதலரபலபா. ஓ ரம கந்தியாதலி அந்தரபன ஷக்கரபலரலபா. தேவனுடைய ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கட்டுகளையும் உடைத்து போட்டு, ஓ அவர் நமக்காக யாவையும் செய்து முடித்தவர். இதுவரைக்கும் நமக்காக இதுவரைக்கும் உதவி செய்த ஆண்டவர் இனிமேல் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நன்றி ஆவியானவரே, உம்முடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். மீதம் இருக்கிற ஒவ்வொரு பகுதிகளிலேயும் ஆவியானவர் அசைவாடுவீராக. ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை எங்களுக்கு தாங்க ராஜா. தொடர்ந்து உம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வருகிற நாட்கள்ல பிறந்த நாள், திருமண நாள் என்று சொல்லுகிறதான கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த வார நாட்களிலே எனக்கு பிறந்த நாள், திருமண நாள் என்று சொல்லுகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற பரிசுத்த ஆவியானவரே, நன்மையான காரியங்களை செய்து ஆண்டவரே அவனை நாமத்தை அறிந்திருக்கிறபடினா உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொன்னீரே. அந்த உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். எல்லா நிலைமையிலும் கர்த்தருடைய பிள்ளைகளை உயர்த்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே நம் தேசத்துக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மிகவும் முக்கியமான காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். நம்முடைய ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுத்து கொண்டே வருகிறார். காலையில 5 மணிக்கும் இரவில 9 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் நாம் நம்முடைய சபை மக்கள் கான்ஃபரன்ஸ் காலிலே நாம் கூடி ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் சேர்ந்து ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கிறோம். நாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க தேசத்திலே கர்த்தர் மாற்றங்களை, நல்ல ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதா. எல்லாரும் சேர்ந்து இப்பொழுது நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். நம்மத்தில் இருக்கிற அருமையான செந்தில் அவர்கள் நமக்கு முன்பதாக வந்து நம்மளை ஜெபத்திலே நம்மளை நடத்துவார்கள். ஆகவே நாம் எல்லாரும் சேர்ந்து நாம் ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. கர்த்தருடைய
பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. இந்த நாள்லையும் நம்ம இந்திய தேசத்துக்காக ஜெபிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு இருந்து நம்ம ஜெபிக்கக்கூடிய கிருபையை கொடுப்பாராக. எல்லாரும் கண்களை மூடினவர்களாக தேசத்துக்காக ஒரு விசை கூட. இந்த பெருந்தொற்று காலத்தில் ஆண்டவர் பெரிதான கிருபையினால இந்திய தேசத்தில் இந்த தொற்றினுடைய பாதிப்புகள் குறையும்படியாக இரக்கம் பாராட்டி இருக்கிறார். ஒரு விசை கூட அதற்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். தேவ சமூகத்தில் எங்களை கொண்டு வந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்போ அந்த பெருந்தொற்றுடைய பாதிப்பு எங்கள் இந்திய தேசத்தில் குறையும்படியாக என் ஆண்டவர் நீர் மனம் இறங்கினதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதே போல இந்த மரணத்தினுடைய எண்ணிக்கைகள் சீக்கிரத்தில் எங்கள் தேசத்தில் இல்லாமல் போகும்படியாக இன்னைக்கு மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகத்தை என் ஆண்டவர் கொடுத்து மறுபடியும் அவர்கள் ஒவ்வொருவரும் ஜீவனோடு வரும்படியாக என் ஆண்டவர் இரக்கம் பாராட்டுங்க. எங்களுடைய தப்பிதங்களை, எங்களுடைய மீறுதல்களை, எங்களுடைய குற்றங்களை எல்லாவற்றையும் என் ஆண்டவராகிய இயேசுதாமை மன்னித்து எங்கள் தேசத்துக்கு ஒரு விடுதலையை கொடுக்க போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதற்கு விரோதமாய் போராடுகிற எல்லா சத்துருவின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் நிர்மூலமாக்குகிறோம் ஆண்டவரே. அதே போல ரட்சிக்கப்படாத நபர்கள் ரட்சிக்கப்படும்படியாக என் ஆண்டவர் மனம் இறங்குங்க. முன்னணியிலிருந்து வேலை பார்க்கிறவர்களுக்கு என் ஆண்டவர் வேண்டிய கிருபைகளை கொடுங்க. எல்லா தீமையான காரியங்களுக்கு நீங்க விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. எங்க தேசத்தை ஆளக்கூடிய அரசியல் தலைவர்களுக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம். என் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் உங்க ஞானத்தினால நிரப்பி எங்க ஜனங்களை விசாரிக்கிறதற்கு வேண்டிய ஞானத்தையும் கிருபையையும் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதே போல இந்த நாளிலேயும் கூட மதுபான கடைகள் இன்னைக்கு மூடப்பட்டிருக்கிற சூழ்நிலை. ஆனால் வரக்கூடிய நாட்கள் இது திறக்கப்படும் என்றும் சொல்லுகிறார்கள். என் ஆண்டவர் கிருபையாய் உதவி செய்து இந்த குடிவெறியின் ஆவியிலிருந்து எங்க தேசத்தாருக்கு விடுதலையை கொடுங்க. சீக்கிரத்தில் எங்க தேசத்தில் மதுபான கடைகள் இல்லை என்று சொல்லும்படியாக பூரண மதுவிலக்கு ஏற்படும்படியாக என் ஆண்டவர் இரக்கம் பாராட்டுங்க. வேறு வழியாக வருமானத்துக்கான வழிகளை தெரிந்து கொள்வதற்கு அதிகாரிகளுக்கு, அமைச்சர்களுக்கு என் ஆண்டவர் வேண்டிய ஞானத்தை கொடுங்க. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல விவசாயிகளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும்படியாக என் ஆண்டவர் உதவி செய்யுங்க. வரக்கூடிய நாட்கள்ல விவசாயம் தலை தோங்கும்படியாக நல்ல பருவமழைகளை கொடுத்து உதவி செய்யும்படியாக என் ஆண்டவர் இரக்கம் பாராட்டுங்க. அவருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. சிறு பிள்ளைகளை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. வரக்கூடிய நாட்கள் இந்த கொரோனா தொற்றினுடைய 3வது அலை இருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். அது எங்க தேசத்துல யாரையும் பாதிக்காதபடிக்கு ஒவ்வொருவரையும் உங்க ரத்தத்துக்குள்ள நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீரே பாதுகாத்து கொள்ளுங்க. அதே போல இந்த நாளிலேயும் கூட என் ஆண்டவராகிய இயேசுதாமே எங்க தேசத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு விசேஷித்த பாதுகாப்பை கொடுங்க. இந்த நாளிலேயும் கூட அநேக இடங்கள்ல பெண்களுக்கு விரோதமான வன்கொடுமைகள் நடக்கிறதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் மாறி எங்க தேசத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்து நல்ல சமாதானத்தை கொடுக்க போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். பொது முடக்கத்தினால இன்னைக்கு வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கிற ஒவ்வொருவருக்கும் என் ஆண்டவர் வேண்டிய வாழ்வாதாரத்துக்கான வழிவாசலை திறந்து கொடுத்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். பசி பட்டினியினால எங்க தேசத்துல யாரும் இன்னைக்கு மரணித்தார்கள் என்ற செய்தி கேட்காதபடிக்கு என் ஆண்டவராகிய இயேசு ஒவ்வொருவரையும் போஷித்து நீர் நடத்த போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ரட்சிக்கப்பட்ட ஜனங்களாகிய நாங்க ஒவ்வொருவரும் எங்களை உணர்ந்து இன்னைக்கு தேசத்தில் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஏன் நடக்கிறது என்பதை உணர்ந்து ஒரு மனம் திரும்புதலுக்கு நேராக நாங்கள் கடந்து வருவதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. எத்தனையோ நாட்கள்ல ஜெபிக்கிறதற்கு வாய்ப்பு இருந்து ஜெபிக்காம இருந்திருக்கோம், எங்களை மன்னிங்க. வேதம் வாசிக்க வாய்ப்பு இருந்து நாங்கள் வேதம் வாசிக்காம இருந்திருக்கோம், எங்களை மன்னிங்க. மறுபடியுமாக இந்த கிருபைகளை எங்க ஒவ்வொருவருக்கும் கொடுத்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தடைப்பட்ட ஊழியங்கள் தொடர்ந்து நடக்கும்படியாக என் ஆண்டவரை மனம் இறங்கும். ஒவ்வொரு ஊழியர்களை உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இன்னைக்கு அநேக ஊழியர்கள் இந்த பெருந்தொற்றுனால பாதிக்கப்பட்டு மரணமடைந்த சூழ்நிலைகளை பார்க்கிறோம். என் ஆண்டவர் அந்த ஊழியங்கள் எங்கள் தடைபடாது நடக்கும்படியாக என் ஆண்டவர் மனம் இறங்குங்க. இன்னைக்கு அப்படியாக உறவுகளை இழந்து நிற்கிற குடும்பங்களுக்கு என் ஆண்டவர் ஆறுதலை கொடுங்க. அதே போல தடைப்பட்ட அந்த நாளுக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை கொடுத்து ஊழியத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையில என் ஆண்டவர் ஒவ்வொரு தேவைகளையும் சந்தித்து ஒவ்வொருவரையும் நீர் வழிநடத்தி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிற சத்துருடைய கிரியைகள் எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம். இந்த நாளிலேயும் சத்துருவுக்கு
நீங்களாக்கி எங்க தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதலை என் ஆண்டவர் சீக்கிரத்துல கொடுக்க போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு ஊழியரை நீங்க பயன்படுத்துங்க, ஒவ்வொரு விசுவாச மக்களை நீங்க பயன்படுத்துங்க, ஒவ்வொருவருடைய தேவைகளை சந்திங்க. சீக்கிரத்தில் அப்படிப்பட்ட எழுப்புதலை எங்க இந்திய தேசத்தில் நாங்க பார்த்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இதற்கு விரோதமாய் போராடுகிற எல்லா மாம்சத்தின் எண்ணங்களை, எல்லா சத்துருவின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் நாங்க நிர்மூலமாக்குகிறோம். ஆண்டவரே, தேவ கரம் கூட இருக்கட்டும். சீக்கிரத்தில் தடைகள் துறக்கப்படுவதற்கு என் ஆண்டவர் வழிவாசலை திறந்து கொடுங்க. சீக்கிரத்தில் இந்த பெருந்தொற்று எங்க தேசத்தையும் உலக நாடுகளையும் விட்டு நீங்கி போகும்படியாக என் ஆண்டவர் நீர் உதவி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவனுடைய நாமம் எங்களை கொண்டு மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளிலே ஆமென், நம்மத்திலே இருக்கிறதான நம்முடைய சிஸ்டர் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க போறாங்க. கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கக்கூடியது. ஆகவே நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி ஆமென் கர்த்தருடைய வார்த்தையை வரவேற்போம். நம்முடைய சிஸ்டர் அவர்கள் இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பார்கள். பிரைஸ் தி லார்ட், ஆமென். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நாளிலும் கூட இந்த செய்தியை கேட்கிறவங்க அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட அழைக்கப்பட்டவர்கள் என்ற தலைப்பில் நம்ம தேவ செய்தியை கேட்க போகிறோம். இந்த நாளிலும் கூட வாசிக்க வேண்டிய வேத பகுதி மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 22ஆம் அதிகாரம் 1 வசனம் மற்றும் 2ஆம் வசனம். இயேசு மறுபடியும் அவர்களோட உவமைகளாய் பேசி சொன்னது என்னவென்றால், பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா அநேக காரியங்களை ஓமைகளாக சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார், ஜனங்களுக்கு போதித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அதில் சொல்லப்பட்ட ஒரு ஓமையை தான் இந்த இடத்துல வாசிக்கிறோம். 2வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. பரலோக ராஜ்யம் எதற்கு ஒப்பாய் இருக்கிறது என்று சொல்லி இந்த ஓமையில இயேசு கிறிஸ்து போதிக்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு கல்யாணம் செய்ததான ஒரு ராஜா தன்னுடைய குமாரனுக்கு கல்யாணம் செய்ததான ஒரு ராஜாவுக்கு இது ஒப்பாய் இருக்கிறது என்று கூறப்படுகிறது. அதை தொடர்ந்து 3வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான், அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்துக்கு இன்வைட் பண்றதுக்காக அந்த எஜமானன் பார்த்தீங்கன்னா அந்த ஊழியக்காரர் அனுப்புறதை பார்க்கலாம். ஆனா அழைக்கப்பட்டதான அந்த ஜனங்கள் என்ன சொல்கிறார்கள், வர மனதில்லாதிருந்தார்கள் என்று சொல்லி இந்த இடத்துல வேதத்துல வாசிக்கிறோம். இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்களானால் யார் அழைக்கப்பட்டவர்கள்? ரோமர் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் இப்படியே சொல்கிறது, எவர்களை முன்குறித்தார்களோ அவர்களை அழைத்தார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. நாம் தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம், நாம் தான் அழைக்கப்பட்டவர்கள். எதற்காக அழைக்கப்பட்டோம் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா 1 தீமோத்தேயு 6:12 சொல்லப்பட்ட வசனம், நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். நித்திய ஜீவனை பற்றிக்கொள்வதற்காகவே நாம் ஒவ்வொருவரும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காகவே இயேசு கிறிஸ்து நம்மளை முன்குறித்து அழைத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தான் அழைக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட அழைக்கப்பட்டதான நாம் என்ன ஆண்டவருடைய சமூகத்தில் பிரதியுத்தரம் சொல்லுகிறோம். 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல 1வது சொன்னதான வார்த்தை, அவர்கள் வர மனதில்லாதிருந்தார்கள். எல்லாம் ஆயத்தமா இருக்கு, ஏற்கனவே அந்த எஜமானன் அழைப்பு கொடுத்துட்டார், விருந்தெல்லாம் ஆயத்தம், கல்யாணம் எல்லாம் ரெடியா இருக்கு. ஆனா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா தன்னுடைய ஊழியக்காரனை அழைக்கும் பொழுது ஊழியக்காரனுக்கு சொல்றார், நீ போய் அவர்களை என்ன பண்ண, அழைக்கப்பட்டவர்களை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஜனங்கள் சொல்லுகிற வார்த்தை, அழைக்கப்பட்டவர்கள் சொல்லுகிற வார்த்தை, வர மனதில்லாதிருந்தார்கள். எப்படிப்பட்ட ஒரு காரியம் பாருங்க. வர மனசு இல்லை, ஒரு சாக்கு போக்கு சொல்றது. எல்லாம் ஆயத்தமா இருக்கு, வாங்கன்னு சொன்னா அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, இல்லை எனக்கு வேற வேலை இருக்கு, இல்லை நான் இன்னொரு இடத்துக்கு போக வேண்டி இருக்கு, அதனால நான் வரலன்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லி அந்த காரியத்தை, அழைப்பை அள்ளத்தட்டுதலான ஒரு காரியம், அழைக்கப்பட்டவர்கள் செய்கிறதான ஒரு தவறு, அழைப்பை அள்ள தட்டுகிறதான ஒரு காரியத்தை இந்த இடத்துல பார்க்கலாம். தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தில் கூட நீங்க மோசேயை குறித்து நீங்க பார்ப்பீர்களானால், மோசே அந்த மீதியான் தேசத்து வனாந்தரத்தில் அவர் வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களிலே தன்னுடைய ஆடுகளை, தன்னுடைய மாமனாருடைய ஆடுகளை அவர் மேய்த்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே ஒரு முட்செடியிலே ஆண்டவராகிய தேவன் தரிசனமானார். அந்த தரிசனத்தை உற்று பார்க்கும்படி மோசே அந்த இடத்துல உள்ளே போகும் பொழுது பார்த்தீர்களானால் ஆண்டவர் சொல்லுகிறார், மோசே என்று சொல்லி பெயர் சொல்லி அழைத்து, இஸ்ரவேலுக்கு இரட்சகனாக எகிப்தில் இருக்கிறதான ஜனங்களுடைய கூக்குரலை கேட்டு பார்வோன் இடத்திற்கு உன்னை அனுப்ப போகிறேன், நீ தான் ஜனங்களை விடுவிச்சு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பெரிய திட்டத்தை ஆண்டவர் இந்த இடத்துல மோசேட்ட சொல்றார். ஆனா அந்த இடத்துல மோசே சொன்ன பதில் என்ன தெரியுமா? உடனே அவர் எஸ் என்று சொல்லவில்லை. அநேக சாக்கு போக்குகள்.
நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் ஆண்டவரே, நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்கிறார். உமக்கு அனுப்ப யாரையாவது சித்தமா இருந்தா வேற யாரையாவது அனுப்புங்க, என்ன விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றார். என்னால் இதை செய்ய முடியாது, நான் எம்மாத்திரம் என்று சொல்லி அநேக காரியங்களை ஆண்டவருக்கு முன்பு அவர் வைக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் பாருங்க, மோசே அந்த காரியங்கள் எல்லாம், அந்த அழைப்பெல்லாம் அள்ள தட்டி கொண்டே வரும் பொழுது கடைசியில பாத்தீங்கன்னா தேவன் கோபம் அடைந்து அப்படிங்கிறதான ஒரு வார்த்தை அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கும். ஸோ நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட தேவன் நம்ம கொடுத்ததான அழைப்பை, தேவன் நம்ம கொடுத்ததான தரிசனத்தை நம் அள்ள தட்டுவோமானால் தேவனுடைய கோபமான காரியங்கள் நம்மேல் வரும். தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில அள்ள தட்டாதபடி நம்முடைய அழைப்பில் உறுதியாய் நிற்க கர்த்தர் கிருபை செய்வாராக. ஸோ இந்த இடத்துல அழைக்கப்பட்டவர்கள் வர மனதில்லாதிருந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட தேவன் நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவராக இருக்கிறதுனால சாக்கு போக்குகளை சொல்லிக்கொண்டே காலத்தை ஓட்டாதபடி தேவன் நம்முடைய வாழ்க்கையில என்ன சொல்லியிருக்கிறாரோ அந்த காரியங்களுக்கு நாம் கீழ்ப்படிவோமானால் நிச்சயமாகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு நாளும் தேவனுடைய காரியத்துக்கு சாக்கு போக்கு சொல்லவே கூடாது. கர்த்தருடைய காரியத்தில் நம்ம கரெக்டாக இருக்கணும். தேவன் என்ன சொல்றாரோ, ஜெபம் பண்ண வேண்டியதில் ஜபிக்கிறது, நம்முடைய ஆக்டிவிட்டீஸில், நம்முடைய நடக்கைகளில், நம்முடைய பேச்சில், எல்லாவற்றிலுமே அழைக்கப்பட்டதான அந்த அழைப்புக்கு நம்ம கரெக்டாக நடப்போமானால் நிச்சயமாகவே தேவனுடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துவோம். இந்த கல்யாண வீட்டுக்கு அழைக்கப்பட்டதான ஜனங்கள், இந்த அழைக்கப்பட்டதான கூட்டம் அந்த இடத்துல என்ன செய்கிறார்கள்? வர மனதில்லாது இருக்கிறார்கள், அள்ள தட்டுகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில அழைக்கப்பட்டதான நாம் ஒரு நாளும் அள்ள தட்டுகிற காரியங்கள் இருக்கக்கூடாது. இந்த மோசையை பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஆண்டவர் உனக்கு வாயாக ஆரோன் இருப்பார் என்று சொல்லி அந்த காரியங்கள் எல்லாம் சொன்ன பிறகு மோசே அந்த தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் வழிநடத்தினதை நம்ம வேதத்தில் வாசிக்கலாம். ஆனாலும் தேவனுடைய அழைப்பை முதல் தடவை பார்க்கும் பொழுது, முதல் தடவை அந்த வார்த்தையை கேட்கும்போது சாக்கு போக்கு சொல்லுகிறதான அந்த காரியங்கள் நமக்கு வேண்டாம். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில தேவன் சொல்கிற காரியங்களுக்கு நாம் கீழ்ப்படியும் போது தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். அடுத்து இன்னொரு வேத வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீங்கள் தொடர்ந்து பார்ப்பீர்களானால் 5வது வசனம் வாசிங்கள். அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அடுத்த குரூப். முதல்ல ஒரு குரூப் என்ன செய்யறாங்க? அதை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வர மனசு இல்லாம பேசிட்டாங்க. அடுத்த 2வது குரூப் என்ன செய்யறாங்க அப்படின்னா அசட்டை பண்ணுகிறார்கள். அசட்டை பண்ணுதல் என்று சொல்லும் பொழுது இதுக்கு நம்ம எதை உதாரணமா சொல்லலாம்னா, ஒருவேளை போஜனத்துக்காக தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தின் ஆசீர்வாதத்தையே இழந்து போனதான ஏசாவை நினைவு கூற முடியும். யாக்கோபு கூழ் காய்த்து கொண்டிருக்கிறார், ஏசாவுக்கோ ரொம்ப பசி. அந்த சூழ்நிலையில எனக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் அந்த கூழை கொடுன்னு கேட்கும்போது யாக்கோபு கேட்கிறார், உன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு விற்று போடு என்று சொல்லி. கொஞ்சம் கூட யோசிக்காம ஏசா அந்த காரியத்துல பாத்தீங்கன்னா தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை அசட்டை பண்ணினான், அலட்சியப்படுத்தினதான காரியங்கள். அதுதான் இந்த இடத்துல வேதவசனம் சொல்லுது. அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி. நம்முடைய வாழ்க்கையில எதை அசட்டை பண்றோம்? கர்த்தருடைய கிரியைகளை அசட்டை பண்றோமா? தேவனுடைய வார்த்தைகளை அசட்டை பண்றோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க, எதில் நம்ம அசட்டையா இருக்கிறோம்? அப்படி அசட்டையா இருப்போமானால் நிச்சயமாகவே தேவன் நம் மீது வருத்தப்படுவார். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய அழைப்புல ஒரு நாள் அசட்டை இருக்கக்கூடாது. ஜாக்கிரதை உள்ளவர்களா நம்ம காணப்படணும். ஒரு அஜாக்கிரதையா, ஒரு வேண்டா வெறுப்பா நம்ம அந்த காரியங்களை செய்யாதபடி தேவனுக்கு செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் நம்மை பார்க்கிறார்ங்கிற ஒரு எண்ணத்தோட நம்ம எல்லாவற்றிலுமே ஞானமாய் நடந்து கொள்ள தேவன் கிருபை செய்வாராக. அசட்டை பண்ணுதல் தேவனை வேதனைப்படுத்தும். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஏசாவை போல ஆசீர்வாதத்தை அசட்டை பண்ணது போல நம்முடைய அழைப்பை, தேவன் உங்களுக்கு கொடுத்ததான அந்த பரம அழைப்பை, தேவன் உங்களுக்கு கொடுத்ததான அந்த பரம தரிசனத்தை ஒரு நாளும் நீங்க அசட்டை பண்ணிடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒவ்வொருவரும் மிகவும் எச்சரிப்பா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. தேவனுடைய பிள்ளைகளை, அதை தொடர்ந்து நீங்கள் பார்த்தீர்களானால் 8வது வசனம் வாசிங்கள். அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்துக்கு ஆயத்தமா இருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரராய் போனார்கள். 3வது நம்ம பார்க்கிற ஒரு குரூப் என்னன்னா அபாத்திரமாய் போகிற காரியங்கள். முதலாவது பார்த்தோம், அழைக்கப்பட்டவங்க அந்த காரியத்தில் அள்ள தட்டினார்கள். 2வது அசட்டை பண்ணினார்கள். 3வது அபாத்திரமாய் போனார்கள். அபாத்திரம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை ஒரு பொறுப்பாக ஒரு காரியத்தில் ஏற்படுத்துவார்களானால் அந்த அழைப்புக்கு நாம் என்ன செய்யணும்? நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும்,
பாத்திரவான்களை நடந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் வேத வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்களால் எபேசியர் 4:1 சொல்லப்பட்டிருக்கிறது, அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நீங்கள் பாத்திரவான்களை நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி. தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறார்னா அந்த அழைப்புக்கு நம்மளை பாத்திரவான்கள் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, அபாத்திரமான ஒரு காரியம் நமக்குள்ள இருக்கும்னா நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. சோ தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், அந்த அழைப்புக்கு நாம் பாத்திரவான்களாய் காணப்பட வேண்டும். இதற்கு உதாரணமாக நான் சிம்சோனை குறித்து இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். சிம்சோனை குறித்து ஒரு பெரிய பிளான் ஆண்டவர் வச்சிருந்தார். அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் பெலிஸ்தீருடைய அந்த ஜனங்களுக்கு அந்த குடிகளுக்கு நம் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். அந்த சிம்சோனை தேவன் தெரிந்தெடுக்கும் பொழுதே இவன் இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பான், பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான் என்று சொல்லிதான் கர்த்தர் அவனை ஏற்படுத்துகிறார். ஆனா இந்த சிம்சோன் நீங்கள் பார்ப்பீர்களானால் காலங்கள் வரும் பொழுது தேவ திட்டத்தை நிறைவேற்ற இயலாதவனாய், நிறைவேற்ற முடியாதவனாய் வழிமாறி போகிறதான ஒரு காரியம். அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள் என்று சொல்லி பெலிஸ்தருடைய பெண்களில் ஒருத்தி விவாகம் செய்து கொள்கிறான். அப்புறம் காசாவுக்கு போய் அவங்க ஒரு வேசியோடு ஐக்கியமா இருக்கிறான்னு சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். நாளடைவில் பார்த்தீங்கன்னா எந்த பெலிஸ்தியருக்கு சவால் விடும்படி ஆண்டவர் இந்த சிம்சோனை ஏற்படுத்தினாரோ அதே பெலிஸ்தியருக்கு முன்பாக கண்கள் குருடாக்கப்பட்டவனாய் அவர்களுக்கு வேடிக்கை காட்டும் ஒரு மனிதனாய் மாறினான். தேவனுடைய பிள்ளைகளே, காரணம் என்ன தெரியுமா? அவனுடைய அழைப்பை அவன் அபாத்திரமா நிறைவேற்றினான். அந்த அழைப்புக்கு பாத்திரவானா இல்லை, அபாத்திரமாய் காணப்பட்டான். தன்னுடைய மேல் இருக்கிறதான அந்த நஸ்ரய விரதம், தனக்கு மேல் இருக்கிறதான அபிஷேகம் எல்லாவற்றையும் இழந்தவனாய் தலைகள் சிறைக்கப்பட்ட பொழுது அவனுடைய பரிசுத்த ஆவியானவர் அவனை விட்டு நீங்கினார் என்று போடப்பட்டிருக்கிறது. அபிஷேகம் அவனை விட்டு விலகினது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்தவனாய் காணப்பட்டான். இந்த இடத்துல பாருங்க, சிம்சோன் தன்னுடைய அழைப்புக்கு பாத்திரமா நடக்கல, அவன் அபாத்திரமாய் வாழ்ந்தான் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில கூட ஒரு நாளும் அபாத்திரமான காரியங்கள் காணப்படக்கூடாது. நம்மளை கர்த்தர் தகுதிப்படுத்தி அழைக்கல, அழைத்த நம்மளை தகுதிப்படுத்தி வைத்திருக்கிறார். அதுக்கு நம்ம பாத்திரவான்களாய் காணப்பட வேண்டும். அபாத்திரமான கிரியைகளோ அபாத்திரமான காரியங்களோ எந்த ஒரு சூழ்நிலையும் நமக்குள்ள காணப்படக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளே, அழைக்கப்பட்டவர்கள் யாருமே இந்த இடத்துல வரல. ஒரு குரூப் பார்த்தீங்கன்னா அள்ள தட்டுறாங்க, ஒரு குரூப் அசட்டை பண்றாங்க, ஒரு குரூப் அபாத்திரமா போறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9வது வசனம் 10வது வசனம் வாசிங்க. ஆகையால் நீங்கள் வழி சந்தைகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்திற்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான். அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளிலே போய் தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. போதும், கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. யாரெல்லாம் அழைக்கப்பட்டாங்களோ அவங்களாம் இந்த இடத்துக்கு வரல. இன்னொரு வசனம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் வயலுக்கும் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள். அவங்கவுங்க அவங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்ற. இப்போ வயல் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் எப்படி வரப்பு அந்த வயலை பாதுகாத்து இருக்குதோ அதே போல் வயல் என்று சொல்லும்போது தனக்குன்னு ஒரு திட்டத்தை, தனக்குன்னு ஒரு காரியத்தை நியமித்து கொண்டு அந்த சுய விருப்பத்திலே ஓடுறதான மனிதர்கள் அவங்க அந்த கல்யாண வீட்டுக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. தனக்குன்னு ஒரு வழியை வச்சுக்கிட்டு ஆண்டோட சித்தத்தை நிறைவேற்றாம போகிறதான ஜனங்கள், ஒரு சின்ன வட்டம் போட்டு அந்த வட்டத்துக்குள்ளே நான் என் குடும்பம் இவ்வளவுதான் இது போதும்னு சொல்லி அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறதான ஜனங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை திருப்திப்படுத்த முடியாது, தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா வியாபாரம். ஒரு மனிதன் என்ன சொல்றான், நான் வியாபாரத்துக்கு போறேன் அப்படின்ட்டு போயிடுறான். வியாபாரம் எதை குறிக்குது பார்த்தீங்கன்னா, யூதாசை போல எல்லாவற்றிற்கும் கணக்கு பார்க்கறதான காரியங்கள். வியாபாரிகள் எல்லாருமே கணக்கு பார்ப்பாங்க. அந்த பிஸ்னஸ் மேன்லாம் இதை போட்டால் எவ்வளோ வரும், இதை போட்டால் எவ்வளோ கிடைக்கும், இந்த செயலை செஞ்சால் இவ்வளோ நஷ்டம் வந்துடும், இதை எடுத்தால் இவ்வளோ லாபம் வரும்னு சொல்லி கணக்கு பார்த்து தான் அந்த ஃபீல்டில் உள்ள காலை வைப்பாங்க. நம்ம யூதாஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆணுடைய சீஷர்களில் 12வது நபராய் சொல்லப்பட்ட அந்த யூதாஸ் பார்த்தீங்கன்னா ஆண்டோடைய சமூகத்தில் அவருடைய பாதத்தில் அந்த பாவியான ஸ்திரீ கொண்டு வந்து அந்த வெள்ளைக்கல் பரணியை உடைத்து ஊற்றுகிறாள். அதை கணக்கு பார்க்கிறார் யூதாஸ் காரியத்து. இதை விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே, இது 300 பணத்துக்கு விற்கலாமே என்று சொல்லி வேத வஸ்திரம் இப்படியா சொல்லுது. தரித்திரர் பேரில் ஒரு அக்கறை உள்ளவனா அந்த யூதாஸ் சொல்லலை.
அவன் பணப்பையை சுமக்கிறவனா இருக்கிறபடினாலும் அவன் திருடனா இருக்கிறபடினாலும் இதை சொன்னான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில கூட தேவ ராஜ்யத்திற்கு ஒரு நாளும் நம்ம கணக்கு பார்க்க கூடாது. தேவனுக்காய் செய்கிற செயல்களுக்கோ, தேவனுக்காய் செலவிடுகிற நேரங்களுக்கோ, தேவனுக்காய் செலவிடுகிற பணங்களுக்கோ நாம் கணக்கு பார்க்காதபடி தேவனுடைய ராஜ்யத்தை நாம் இணைந்து கட்டுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இப்படிப்பட்டதான நபர்கள் எங்கே போக முடியாது? அந்த விருந்து சாலைக்குள் நுழைய முடியாது. நம் வாசித்ததான வசனத்தின்படி அந்த எஜமான் என்ன செய்கிறார்? அழைக்கப்பட்டவர்கள் எல்லாருமே அபாத்திரராக போனதுனால வழியில போய் யாவரையும் அங்கே பார்க்குற எல்லாரையும் என்ன பண்ண, விருந்து சாலைக்குள்ள கொண்டு வா அப்படின்னு சொல்றாங்க. அதே போல அவருடைய ஊழியக்காரர்கள் புறப்பட்டு நல்லார் பொல்லார் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு விருந்து சாலை முழுவதும் என்ன செய்தது? நிறைந்தது. அழைக்கப்பட்டவர்கள் யாருமே இந்த இடத்துக்குள்ள பிரவேசிக்க முடியல. தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படியாக, இந்த பரலோக ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். நம்ம ஒரு நாள் அந்த வாய்ப்பை விட்டு விடாதபடி, அந்த அழைத்த அழைப்புக்கு, அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாதவனா இருக்கவில்லை என்று சொல்லி பவுல் எப்படி சொன்னாரோ, அதே போல நமக்கு அழைக்கப்பட்ட அந்த அழைப்புக்கு நாம் கீழ்ப்படிந்தவர்களாகி அந்த அழைப்பை ஒரு நாளும் உதாசீனப்படுத்திடாதீங்க. நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாளும் அழைப்பை விட்டு ஒதுங்கி போயிடாதீங்க. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எல்லாவற்றிலும் வெளிப்படுத்துகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். நம்முடைய ஜீவிய வாழ்க்கையில, நம்முடைய சுபாவங்கள்ல கிறிஸ்து இயேசுவை வெளிப்படுத்துகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். நடக்கிறதான கால சூழ்நிலையெல்லாம் நீங்க பார்ப்பீர்களானால் ஒன்று மட்டும் நல்லா புரியுது, இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆண்டவர் சொன்னதான காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறத நம்ம எல்லாருமே பார்க்கிறோம். அவருடைய வருகையின் காலகட்டம் நம்முடையதான காலகட்டங்களிலேயே, நாம் வாழுகிறதான இந்த நூற்றாண்டிலேயே வர வாய்ப்புகள் இருக்கிறது தேவனுடைய பிள்ளைகளை. ஆனால் நம்ம தகுதியாக இருக்கிறோமா? நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு ஒரு இடத்துக்கு போகணும்னா, ஒரு வெளியூர் போகணும், ஒரு ஃப்ளைட்டை பிடிக்கணும்னா நம்ம எவ்வளோ ஆயத்தமாகிறோம்? நமக்குள்ள எவ்வளோ பிரயாசங்கள் இருக்கு. எதெல்லாம் எடுத்து வைக்கிறோமோ அதெல்லாம் முன்னாடியே எடுத்து வைக்கிறோம். நேர்த்தியாக எல்லாத்தையும் சரி பண்ணி எல்லாம் பர்ஃபெக்டாக செஞ்சு முடிக்கிறோம். ஆனால் எல்லாத்தையும் காட்டிலும் பரம தேவன் சொன்னதான அந்த பரிசுத்த நகரத்திற்கு, அந்த பரலோகத்திற்கு நாம் செல்ல வேண்டுமானால் அதுக்கு என்ன ஆயத்தங்கிறத இந்த வேதாகமம் நமக்கு தெளிவாய் சொல்லி கொடுத்திருக்கிறது. அந்த வேதத்தில் சொல்லப்பட்ட வசனத்தின்படியாக நம்மை நாமே நிதானித்து அறியுவோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். வசனத்தோட உங்க வாழ்க்கையை ஒப்பிட்டு பாருங்க. நம்ம எதுலெல்லாம் கரெக்டா இருக்கிறோம்னு சொல்லி சரியில்லாத காரியங்களை சரி செய்ய கர்த்தர் கிருபை செய்வாராக. ஒருவேளை நம்ம அழைப்புக்கு பாத்திரமான நடக்கலனா கர்த்தர் நம்மளை தள்ளிட்டு இன்னொருத்தர் அந்த இடத்துல கொண்டு வந்து அவர் அந்த ஜனங்களை பயன்படுத்தவும் முடியும், பரலோக ராஜ்யத்துக்குள்ள சேர்க்கவும் முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, ஸோ நம்முடைய அழைப்பை நம்ம விட்டு போயிடக்கூடாது. நீங்கள் பார்ப்பீர்கள் எஸ்தர் புத்தகத்துல அந்த வஸ்தி அந்த ஸ்தானத்தை இழந்து போக காரணம் என்ன? அவளுடைய கீழ்ப்படியாமை. ஆனால் வஸ்து இழந்து போனதான ஒரு ஸ்தானம் எஸ்தருடைய கரத்தில் கிடைக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கொடுக்கப்பட்டதான தரிசனம், நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு, நமக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறதான எல்லா விதமான பிளான்ஸ், தேவ சித்தங்கள் எல்லாத்தையுமே நிறைவேற்ற நீங்களும் நானும் பிரயாசப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் அழைப்பை விட்டு ஒரு நாள் இங்கே தள்ளி போகாதீங்க. யூதாஸ் காரியத்தையும் ஆண்டவர் அழைச்சிருந்தார். தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார் என்று சில வேதத்தில் வாசிக்கிறோம். ஜெபம் பண்ணி தான் தெரிந்தெடுத்தார். ஆனால் அந்த அழைப்புல, அந்த அப்போஸ்தலன்கிற அழைப்புல அந்த யூதாஸ் நிற்க முடியல. எல்லா சிஷ்யர்களுமே அதில் நிறைவா இருந்தாங்க. ஆனால் யூதாஸ் தேவனை காட்டி கொடுத்து நான்று கொண்டு செத்தான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த அழைப்பை நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலையில் காணப்படுகிறார். அப்போஸ்தலர் பார்த்தீங்கன்னா யூதாஸோட அந்த காரியங்கள் எதுவுமே, அவருடைய ஊழியமா அவருடைய காரியங்கள் எதுவுமே இடம்பெற வாய்ப்பில்லாமல் போனது. தான் செய்த தவறுக்காக மனஸ்தாபப்பட்டு தன்னைத்தானே மாய்த்து கொண்டார் யூதாஸ் காரியத்து. இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில நம்முடையதான அழைப்பை ஒரு நாளும் அசட்ட பண்ணாதபடி தேவனுடைய சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படிவோம். தேவனுடைய பிள்ளைகளை, அதில் தொடர்ந்து நீங்கள் வாசிப்பீர்கள். 12, 13 வசனத்தை வாசியுங்கள். சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையுங்காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான்.
விருந்தாளிகளை பார்க்கும்படி எல்லாரையும் விசிட் பண்றதுக்காக அந்த இடத்துல அந்த எஜமானாகிய ராஜா என்ன செய்றாரு, பிரவேசிக்கிறார். அந்த கல்யாணம் வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷன் அந்த இடத்துல இருக்கிறான். அந்த மனுஷனை பார்த்து கேட்கிறான், நீ எப்படி இந்த இடத்துக்கு வந்தேன்னு கேட்கும்போது அவன் பேசாமல் இருக்கிறான்னு சொல்லப்படுகிறது. அடுத்து ராஜா தன் பணிவிடைக்காரரை நோக்கி, இவனுடைய கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். கல்யாணம் வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷன் அந்த கல்யாண வீட்டுக்குள்ள பிரவேசிக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த பரலோக விருந்துக்கு நம்ம போகணும்னா, அந்த இடத்துக்கு நம்ம செல்லணும்னா நமக்குன்னு சில வஸ்திரங்களை கர்த்தர் கொடுத்து வச்சிருக்கிறார். முதலாவது தேவன் நம்ம கொடுத்ததான ரெட்சிப்பின் வஸ்திரம். அந்த ரெட்சிப்பின் வஸ்திரத்தை முடிவு பறிந்த நம்ம காத்துக்கொள்ளணும். அந்த ரெட்சிப்பின் வஸ்திரத்தை நம்ம கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ளும் போது மாத்திரம்தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா பரிசுத்த வஸ்திரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த பரிசுத்தத்தை கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ளணும். அப்படி இருக்கும்போதுதான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும். தேவனுடைய பிள்ளைகளை வெளிப்படுத்தின விஷயத்துல இப்படியே ஒரு வசனம் சொல்லுகிறது, தன் வஸ்திரங்களை கொள்கிறவன் பாக்கியவான். விழித்து கொண்டு தன்னுடைய நிர்வாணம் காணப்படத்தக்கதாக, நிர்வாணம் வெளிப்படாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான். இந்த இடத்துல அந்த மனுஷன் கல்யாண வஸ்திரத்தை எங்கேயும் மிஸ் பண்ணிட்டார் போல. அந்த இடத்துல அந்த வஸ்திரம் இல்லாதனால அவன் போக வேண்டிய ஒரு இடத்தை அந்த எஜமானர் நிர்ணயிக்கிறார். அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிறதான புறம்பான இருள் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட தேவனுடைய வருகை சமீபத்தில் இருக்கிறபடினால் நமக்கு ஆண்டவர் கொடுத்ததான அந்த ரட்சிப்பை, ஆண்டவர் நமக்கு கொடுத்ததான பரிசுத்தத்தை ஒரு நாளும் இழந்து போகாதபடி அந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் தலை சிறந்து விளங்க தேவன் கிருபை செய்வாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது வஸ்திரம் இல்லாதவர்களை நாம் காணப்பட்டு வருகிலை கைவிட்டு போகிறதான ஒரு அனுபவம் இல்லாதபடி மணவாளனாகிய இயேசுவை சந்திக்க ஆண்டவர் நமக்கு கொடுத்ததான அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரித்து கொண்டவர்கள் தேவ சமூகத்தில் பிரவேசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில கூட ஒரு நாளும் இந்த அழைக்கப்பட்டதன் அழைப்புக்கு விரோதமாய் நடக்காதபடி தேவன் கிருபை செய்வாராக. இந்த நாளிலும் கூட நாம் கற்றுக்கொண்டதான அந்த வேத வசனத்தின்படியாக அழைக்கப்பட்டவர்கள் அபாத்திரமாய் போனார்கள், அழைக்கப்பட்டவர்கள் அசட்டை பண்ணினார்கள், அழைக்கப்பட்டவர்கள் அள்ள தட்டினார்கள். இந்த 3 காரியங்கள் நமக்குள்ள இராதபடி அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நாம் பாத்திரவான்களாய் நடந்து தேவனாகிய எஜமான் வருகிற வரைக்கும் நம்முடைய ரட்சிப்பையும் நம்முடைய அபிஷேகத்தையும் நம்முடைய பரிசுத்தத்தையும் நாம் காத்துக்கொள்வோமானால் நாம் எதிர்பார்க்கிற ஒரு பரலோக வாழ்க்கை நிச்சயமாய் நமக்கு கிடைக்கும். தேவனுடைய பிள்ளைகளை, நித்திய ஜீவனை நமக்கு அளிப்பேன் என்று சொல்லி அவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். நீங்களும் நானும் படுகிற ஒரே பிரயாசம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரே காரியம்தான். நம்ம எல்லாருக்கும் இருக்கிறதான ஒரே நம்பிக்கை, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவார், நான் அவரோடு கூட செல்ல வேண்டும்ங்கிறதான ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கை நம்ம விட்டு போகாதபடிக்கு, அந்த விசுவாசத்தில் நாம் குறைந்து போகாதபடிக்கு தேவனுடைய வருகையிலே நாம் தேவனை சந்திக்க ஆயத்தப்படுவோம். தேவனுடைய பிள்ளைகளே, இறுதியாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 14வது வசனத்தை வாசிங்கள். 14வது வசனம். அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். ஆமென். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். ஸோ அநேகருக்கு அழைப்பு வந்துச்சு, ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மட்டும்தான் அந்த கல்யாண வீட்டுக்குள்ள பிரவேசித்தார்கள். நீங்களும் நானும் தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்களாய், அழைக்கப்பட்டவர்களாய், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் அவருடைய சமூகத்திலே நாம் கிட்டி சேருவோம். தேவனுடைய பிள்ளைகளை, நாம் யாவரும் கண்களை மூடி தேவனுடைய சமூகத்திலே இந்த நாளிலும் கூட இந்த வசனத்தை கத்தரி மட்டும் ஆசீர்வதித்ததுக்காக நாம் ஜெபிப்போம். இந்த ஜெபத்தை நம்முடைய போதகரவர்கள் முன்பாக வந்து ஜெபிப்பார்கள். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நல்ல நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். அழைக்கப்பட்டவர்கள் என்றதான வார்த்தையிலே நாம் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டோம். எல்லாரும் ஒரு விசை கூட கைகளை உயர்த்தி, ஆண்டவரே இந்த நாளிலே அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவானாக, ஆண்டவரே முன்குறிக்கப்பட்டதான நான், அழைக்கப்பட்டதான நான், ஆண்டவரே அந்த பரலோக ராஜ்யத்தை நான் அடையத்தக்கதாக, ஆண்டவரே உம்மை முகமுகமாய் பார்க்கக்கூடிய ஒரு கிருபையை எனக்கு நீ தருவீராக என்று சொல்லி உண்மையாய் நாம் எல்லாரும் கேட்போமாக. ஆண்டவருடைய வருகை அதிசீக்கிரமாய் இருப்பதினாலே நாம் பெற்றிருக்கிறதான ரட்சிப்பு
ரட்சிப்பை, ஓ ஹல்லேலூயா, ஆமென், பரிசுத்தத்தை ஒரு நாளும் இழந்து போகக்கூடாது. தேவனுடைய ஆவியானவர் நமக்கு இரக்கம் பாராட்டுவாராக. நன்றி ஆண்டவரே, நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் சர்வ வல்லமுள்ள ஆண்டவரே, பரலோக பிதாவே, இந்த அருமையான இந்த நல்ல ஆண்டவரை கால வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அருமையான நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு விசை கூட நாங்கள் நித்திய ஜீவனுக்காக நாங்கள் ஓட எங்களுக்கு நீர் கிருபை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். அவர்களுக்கு நல்ல சுகத்தை தாரும், பலத்தை தாரும். இந்த தொற்று எந்த விதத்திலும் யாரையும் தொடாதபடிக்கு என் ஆண்டவர் இரத்தத்துக்குள்ளே மறைத்து கொள்ளுவீராக. பரிசுத்த இயேசுவின் இரத்தத்தை நாங்கள் தெளித்து ஜெபம் பண்ணுகிறோம். நீர் பாதுகாத்து அற்புதமாய் நடத்தும், ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நீங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அன்பின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் இருப்பதாக. எல்லாரும் சொல்லுவோமா? ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வந்த யாவருக்கு நன்றி. கர்த்தர் உங்களை யாவரை ஆசீர்வதிப்பார். எங்கள் எஜமானனே, ஒன்றுக்கும் உதவாத எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீரே. உம்முடைய பெரிய வேலைக்கு தகுதி இல்லாத எங்களை தகுதிப்படுத்தி, எங்களை அபிஷேகித்து, எங்களை அழைத்து, எங்களை நிரப்பி, உம்முடைய வேலைக்காய் எங்களை தெரிந்தெடுத்தீரே. உத்தமமாய் உண்மையாய் நாங்கள் ஓடுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும் எஜமானனே. தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். ஆண்டவரே, எங்களையும் அர்ப்பணிக்கிறோம். என்னில் என்ன நன்மை கண்டு என்னை அழைத்து மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக, பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்வதற்கு தேவனுடைய சாயலாய் ஆண்டவரே நீர் எங்களை வணையும்படியாய் கேட்கிறோம். பிதாவின் சித்தத்தை